அந்த தாட் ப்ராசஸை சேஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா we need to come out of a comfort zone. நிறைய பேரோட ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா we are limited with your comfort zone. We are stuck. இது போதும். I always keep saying, people resist change. சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்னெவிட்டபிள். லைக் நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் தேர் இஸ் அ சேஞ்ச் இன் மை பாடி, இன் மை தாட் ப்ராசஸ் ப்ளஸ் ஆன் மை இட்ஸ் ஆல்வேஸ் தேர். அதே மாதிரி தான் எல்லாமே, யோர் ஃபினான்சஸ், யோர் ஹெல்த், யோர் ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் டு மெயின்டைன் இட் யூ நீட் டு ஒர்க் அவுட். When it comes to business, நிறையா பிஸ்னஸ் ஓனர்ஸ் திங்க் பண்ணுறது வந்து என்னோடய எம்ப்ளாயி சரியில்லை, என்னோடய டீம் சரியில்லை, இல்லைன்னா அது நடக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களோட லிமிட்டட், நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களோட லிமிட்டட் தாட்ஸில் வந்து they'll keep on திங்கிங் சம்திங் நெகட்டிவ், இல்லைன்னா மாறி அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த சுச்சுவேஷனில் how do you think you can help a business? See, first I always keep saying, ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறவர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் லைக் a captain of the ship. Okay, ஸோ அந்த இடத்துல வந்து when his mindset is slightly shaken for some reason, okay, and we are always good in, I'm sorry to say, we are always good in blaming others. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து we blame others. Okay, it could be the organization, it could be the என்ன சொல்றதுன்னா the society, it could be the environment. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா we are in India, அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் நான் இப்போ ஐ மீன் கோயம்புத்தூர், okay, people have a mentality. Okay, Bangalore people வேற mentality, கோயம்புத்தூர் people வேற mentality, because we had it in the Singapore company also. When I brought in the Singapore company here, வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பெங்களூருக்கு வந்து ஒர்க் ஆகும். இது பெங்களூர் வந்து ஹைலினா ஒரு மாதிரி எல்லாமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் இது இங்கே ஒர்க் ஆகாது, அங்கே ஒர்க் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் வாட் ஐ கீப் சேயிங், யுவர் மென்டல் பிளாக். அந்த மென்டல் பிளாக் நம்ம பிரேக் பண்ணாத வரைக்கும் யூ ஆர் நாட் கோயிங் டு see சக்ஸஸ். மென்டல் பிளாக்னு சொல்லும்போது ஹோல் டீமோட மென்டல் பிளாக் சொல்கிறீங்க, இல்லை அந்த லீடரோட மென்டல் பிளாக் சொல்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இஸ் a leader. பிகாஸ் நான் என்னவா இருக்கணும் அதுதான் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன். ஐம் ரிஃப்ளெக்டிங் தட் டு மை டீம். Okay, so in fact நீங்கள் if you see every successful person, okay, the person who's running the organization, okay, எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா the driving force. Okay, let us take Elon Musk for an example. So Elon Muskக்கும் வந்து பார்த்தீங்கன்னா there will be people who will be having some kind of இது ஒர்க் அவுட் ஆகாது, ஒர்க் அப்படின்ற மாதிரிலாம். பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா how he is driving it, அவரோட மென்டல் ஃபோக்கஸ் எப்படி இருக்குது, அங்கே தான் என்ன பண்ணுறோன்னா what we do. In fact ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, one guy approached me from Australia. அவர் சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா I've been in restaurant business and for so many years. இன்றைக்கி வந்து என்ன பொசிஷன்னா, கார் இருக்குது, பங்களா இருக்குது, வீடு இருக்குது, அண்ட் என்னோட ரெஸ்டாரண்ட் இருக்குது. வெளியேருந்து பார்க்குறது I look like a millionaire, but inside everything is attached to the bank. Okay, and in a position where anytime they can seize my property. அந்த பொசிஷனில் இருந்து he called me and said, can you help me out? Then I just found out where exactly is going wrong. This is what we do in my sessions வந்து பார்த்தீங்கன்னா, I didn't teach him ரெஸ்டாரண்ட்டில் தோசை எப்படி பண்ணுறதோ இல்லை மசாலா தோசை எப்படி பண்ணுறதோ அது என்னோட வேலை கிடையாது. I teach him the overall, like the energy. அந்த எனர்ஜியில் வந்து where he was going wrong, அதை ஃபைன் டியூன் பண்ணிவிட்டு I found out where is the problem and I fine tuned that and I started இந்த ப்ரோக்ராம் கேட்க வச்சேன். slowly cutting short, ஒரு 1.5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா he owned 5 restaurants on a franchisee model. ஒரு ரெஸ்டாரண்ட் ஃப்ரான்ச்சைசி ஃபீ 50 லட்சம். Just called me and one said, no, I still remember that, Mr. Stanley, I don't know what you did to me. என்ன பண்ணீங்க நீங்கள்? பிகாஸ் நீங்கள் சொல்கிற பெரிய ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலி அட்டெண்டட் ப்ரோக்ராம்ஸ், லைக் ராபர்ட் கியோசாகியோட ப்ரோக்ராம்ஸ், ஆண்டனி ராபின்ஸோட ப்ரோக்ராம் பர்சனலாக நான் அவங்க அட்டென்ட் பண்ணியிருக்கேன். பட் யூ சிட்டிங் இன் இந்தியா and I am sitting in Australia on the phone call. It's just 2 hours. என்னோட செஷன் இஸ் just 2 hours. It's not much more. So லெவல்ஸ் இருக்குது, we have levels. 1.5 years இவ்வளோ பெரிய transformation. And today one thing I want to share is me and my wife are in Mauritius for a second honeymoon. ஸோ இங்கே வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, I just transformed the thought process, his thought process, not the entire team process. நிறைய பேரோட ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, they think that my team has to be trained. No, what I tell people is, when you get trained, you can program your team the way you talk, because because I teach that's what I say. And I always keep saying, it is not 2 hours and over. After 2 hours also get back to me. If you're going through some challenges, get back to me. So அதெல்லாம் நான் ஃபைன் டியூன் பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா that's the success for this particular person. So more than 1000% growth, that is my formula, which I always keep saying. Any person coming to me, யார் வந்தாலும் சரி, அவங்க பிஸ்னஸை 1000% growth கொண்டு போக முடியும். Because I have been doing it.
ஓகே, இங்கே வந்து அந்த மைண்ட் பவர் அண்ட் அந்த ஸ்கில்ஸ், வாட் அண்ட் ஆல் ஸ்கில்ஸ் ஆர் ரிக்வயர்ட். இட் இஸ் நாட் ஜஸ்ட் மைண்ட் பவர், இட்ஸ் நாட் ஜஸ்ட் விஷுவலைசேஷன். நிறைய பேர் நினச்சாங்கன்னா ஓகே நான் விஷுவலைசேஷன் மட்டும் கேட்டால் போதும், ட்ராக்ஸ் மட்டும் கேட்டால் போதும், என் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம். நோ, இட்ஸ் நாட் லைக் தட். யூ ரிக்வயர் த ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆல்சோ. சின்ஸ் ஐ ஆம் ஹேவிங் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஃபார் ஹெட்டிங் அ கம்பெனி, தட் ஐ ட்ரான்ஸ்ஃபர் டு மை பீப்புள். ஸோ அது மட்டும் போதுமா? ஒரு லீடரை மட்டும் நீங்கள் வந்து மைண்ட் செட் மாற்றினா போதுமா, இல்லை டஸ் த டீம் ஹேஸ் டு கம் டுகெதர் இன் அலைன்மெண்ட் வித்? நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரைமரி வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ லீடர். பட் இஃப் த ஆர்கனைசேஷன், if you want to mean, because the growth க்கு வந்து பார்த்தீங்கன்னா there's no limit. Okay, if the better நீங்கள் வேணும்னா, if the entire organization comes to unity, okay, ஒரே focal pointல நம்ம ஃபோக்கஸில் இருந்தோம்னாக்கா, then your growth will be much faster. Because நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா they don't know why they are there. அந்த ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்ட் என்னன்னு தெரியாமல், எனக்கு சேலரி கிடைக்குது, எனக்கு சம்பளம் கிடைக்குது, நான் ஒர்க் பண்ணுறேன், 5 to 6 நான் ஒர்க் பண்ணேன்னா முடிஞ்சு போச்சு. தட்ஸ் how many people are. But once you are able to implant it, அதை வந்து நமக்கு கரெக்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, everybody's focus will be there. And அங்கே தான் வந்து என்னென்னா, we create a system. Problem with many people is, if I am there, my business is running. If I don't there, I'm not there for some reason, ஏதோ ஒரு ரீசனால் நான் இங்கே இல்லை அப்படின்னா, the entire business goes down. ஸோ ப்ராப்ளம் என்னென்னா, தெர் இஸ் நோ சிஸ்டம். அந்த சிஸ்டம் நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க? இட்ஸ் 2 ways ஆஃப் பிஸ்னஸ். இன்ஃபேக்ட் நான் நிறைய பேர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஹிட்லர் மென்டாலிட்டி. ஓகே, எஸ் ஐ ஆம் த பாஸ், லிசன் டு மீ. அது நிறைய பேர் பண்ணுறது, விச் இஸ் வெரி ராங். ஓகே, இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, யூ ஜஸ்ட் மோட்டிவேட் தம் இன் சச் அ மேனர் தட் ஈவன் இஃப் யூ ஆர் நாட் தேர், தே மூவ். ஓகே, பிகாஸ் தே நோ இது என்னோட பிஸ்னஸ்ஸு, திஸ் இஸ் மை கம்பெனி. ஓகே, அந்த ஒரு இது வரும். தட்ஸ் என்னோட ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட சிங்கப்பூர் கம்பெனியில் கொடுத்தது அதுதான். நான் இருக்கணும் இல்லையோ. இன்ஃபேக்ட் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, when I left the company for 6 months, my organization was running the same level without the head. ஏன்னா சிஸ்டம் கொடுத்துட்டாங்க. நான் இருக்கணும் இல்லையோ, சிஸ்டம் was running. Only when I was not there, when the new management came, the entire system was collapsed. Then everybody has to step out. Then the downfall started. In that case வந்து உங்களால் வந்து ஒரு ஃபுல்லி க்ரோன் அடல்ட்டே உங்களால் வந்து அப்படி ப்ரோக்ராம் பண்ண முடியுதுன்னா, when it comes to school, எல்லாருமே சொல்லுவாங்க இந்த 8 வயசு இல்லைன்னா ஒரு 10 வயசுக்குள்ளே whatever they see, whatever they grasp is what their life is going to be all about. ஸோ அந்த சினாரியோவில் வந்து how would you help students, இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்லேயும் இதை வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வரலாம் இல்லையா? 100%. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ கன்சர்ன் ஃபார் மீ. எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, வெறும் ஒரு ப்ரோக்ராமை மட்டும் சொல்லலை, இட்ஸ் அ கன்சர்ன் ஃபார் மீ. இன்றைக்கி நான் பார்க்குற சுச்சுவேஷன் வந்து பார்க்கும்போது, பிகாஸ் எவ்ரிபடி இஸ் அடிக்டட் டு மொபைல், ஒன் திங், அண்ட் யூ கெட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன் த மொபைல், குட் அண்ட் பேட், போத் ஆர் தேர். ஸோ எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் எனர்ஜிஸ் நம்மளுக்கு தெரியாமலே வந்து பார்த்தீங்கன்னா, so many energies in the mobile, okay, in the society, which is actually affecting everybody is affected. அண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வி ஸ்டாண்டர்டைஸ். ஓகே, இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் இப்படி இருக்காங்க, அன்றைக்கி ஜென்ரேஷன் வேறு. நோ, யூஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் வேர் இஸ் த ரூட் காஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். இன்றைக்கி ஐ பீன் ஷாக்ட். லைக் ஒரு பாயிண்ட் நான் பேசுகிறேன், சின்ன பையன், ஐ திங்க் ஐ ஷுட் பி இன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆர் செகண்ட் ஸ்டாண்டர்ட். எப்படி போய்ட்டு அங்கே லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு 2 ஐ மீன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறான். அப்போ என்னென்னா, தட் இஸ் மீன் பிகாஸ் சம்படி ஹஸ் ஹர்ட் தட் வேர்ட் ஸ்ட்ரெஸ். அப்போது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ், கான்சன்ட்ரேஷன் கிடையாது, ஃபோக்கஸ் கிடையாது, கிளாரிட்டி கிடையாது, அண்ட் லாட் ஆஃப் நெகட்டிவிட்டிஸ். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம். இப்போ ஒரு எக்ஸசைஸ்ன்னு சொல்லும் போது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரி மென்டல் எக்ஸசைஸ். இந்த மென்டல் எக்ஸசைஸ் கேன் ஐ கிவ் டு மை கிட்ஸ் ஃப்ரம் நவ்? த பியூட்டி என்னென்னா, இல் பி ஷாக் டு நோ we can literally program the baby in the womb. We can literally program the baby in the womb. அதுதான் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு இன்றைக்கி வந்து குழந்தை பிறக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் இட்ஸ் டிஃபார்ம்ட் ஆர் சம்திங் லைக் தட், நோ தே டெல் ஐ மீன் கேட்பாங்க, நீங்கள் அந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்பட்டீங்களா? தட்ஸ் வாட் இஸ், டோன்ட் பி வரிட், கவலைப்படாதீங்க அந்த ப்ரெக்னென்சி டைமில். அதெல்லாம் பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் அஃபெக்டிங் த கிட் in the womb. ஸோ just imagine if even I have got a program, okay, என்னோட மிராக்கிள் ஆப்பில் ஒரு இருக்குது, ஐ எம் அ மதர் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராக். அந்த ட்ராக்கோட ஸ்பெசிஃபிக் எனக்கு கொடுத்த ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ப்ரெக்னென்ட் லேடிட்டு போய் கேட்டு பாருங்கள், they will not have proper sleep. இந்த ஸ்லீப்பிங்கில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். என்னோட ட்ராக்கில் வந்து பியூட்டி என்னென்னா, they will sleep like baby first of all, and second thing is positive informations are passed on even to the mother as well as the baby. ஸோ அங்கேருந்தே ட்ரெயின் பண்ண முடியும். இப்போ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, when I said ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, the beauty here is, one வந்து என்னோட மைண்ட் ப்ரோக்ராம் which they have to listen to the headphone, that's 15 minutes, that's it. அதுக்கப்புறமா when they are studying, படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா subliminals messages, okay, பேக்ரவுண்டில் போட்டுட்டு they can just keep on listening and just do the work. It's not going to affect performance. வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போகும். I've seen so many people, one thing which I say get from people is, சார் ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி மாதிரி எனக்கு ஒன்று இருக்குது.
what is photography? Like, the book வந்து நான் மூடனா, I'm able to visualize the entire book. It just comes in front of me. Any topic you pick, they can they can just remember that. They're able to remember. அந்த இங்க வந்து டெக்னிக் கிடையாது. There are so many techniques. Okay, memory technique. இந்த மாதிரி நிறைய பேர் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல எதுவுமே கிடையாது. Your brain level goes to next level of understanding. Grasping power is more. Concentration is more. When it comes to business, you said you have to program the leaders. But when it comes to an institution or can you do mass programs like that to the whole college mari pannanuma? Will that work, or you have to talk to the heads of the schools or colleges and program them to change? How do you do this? See, எனக்கு வந்து it's a society concern actually, because இன்னைக்கு if you see the suicidal rates of what people are going through, particularly students community. In fact, IIT ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. They are well matured. In fact, ஒருத்தன் வந்து IIT வரைக்கும் போறானாக்கா அவனோட is not a normal person, but there they commit suicide. So அங்கே வந்து என்னன்னா the pressure, the tension, the stress. And the problem is we all start blaming others. We blame others. We blame the society. We blame the institution. No, it is an individual. அப்போ அந்த இண்டிவிஜுவல் நம்ம வந்து கரெக்டாக மோல்ட் பண்ண முடிஞ்சுன்னா, okay, and that's where I require the help of the institutions also. I mean, anybody who's listening to me can just say, okay, can I just apply this? And it's a challenge. I go for the challenge, okay? In maybe in 10 days I can show you difference, but just take us 1 month time. 1 month if you don't see any difference, I'm ready there for it. So in a group of kudukumbodhu, first is this, it is not some magic, because some people think it's like a magic, okay, the track at no, I make people understand how it works. So I educate people. So அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா when you understand how it works, நீங்கள் அதை அப்ளை பண்ணும்போது அது வேறு மாதிரி இருக்கும். பட் adults தானே, fully grown adults தானே how it grows-ங்கிறது யோசிப்போம். Because when you say it to the kids, they'll take it as it is. Yeah, 100% right. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ they'll take it as it is. And if they are able to be programmed in that very small age, 100% right. Future will be really bright. In fact, I just want to add something there. நீங்கள் சொன்னதுனால somewhere this comes in my mind. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, because I used to always the power of words பற்றி நான் சொல்லிட்டு இருப்பேன். And ஒரு வீடியோவில் one of my video I just mentioned this, like if you have a headache, just tell the headache go, it will go. And இதை வந்து ஒரு சின்ன பாப்பா கேட்டிருக்கா. She was hardly 7 years of age. அவங்க அப்பா அன்றைக்கி வந்திருக்காரு வீட்டுக்கு வந்துட்டு, தலை பயங்கரமாக வலிக்குதுமா ப்ளீஸ் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு அந்த குட்டி பாப்பா சொல்லியிருக்கா. அந்த ஸ்டான்லி எங்களுக்கு சொன்னாங்களே இந்த வீடியோவில், தலைவலி போனால் போய்டும் இல்லை, நீங்கள் எதுக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னீங்கன்னா, ஏம்மா எனக்கு ஏற்கனவே தலைவலிச்சிட்டு இருக்கு, நீ வேறு அதில் டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு. சரி நீ எதாவது பண்ணுன்னா அந்த பொண்ணு, அந்த சின்ன பொண்ணு தலைமையில் கையை வச்சுட்டு தலைவலி எங்கள் அப்பா விட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கா. 10 minutes ஹெட்டேக் லெஃப்ட். அடுத்த நாள் அங்கே அந்த பொண்ணோட அம்மா எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, சார் என்ன சார் பண்ணீங்க, என் பொண்ணு இந்த மாதிரி சொன்னா சார், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னா. தென் ஐ வாஸ் டெல்லிங் மை வைஃப், இந்த 30-40 வயசுலாம் ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தே ஆஸ்க் கொஸ்டின் வை, அது எப்படி இப்படின்னு. 7-year-old girl, she understood the concept and she applied it. So better no, நீங்கள் சொன்ன மாதிரி we should go and train the kids. Understanding the concept தாண்டி believe. அவங்க வந்து எது இப்போ டீச்சர் சொல்கிறத நம்புகிறாங்க, தட் இஸ் ஹவ் தே க்ரோ. இல்லையா, டீச்சர் சொல்கிறத நம்புகிறாங்க, அவங்க ரோல் மாடலாக பார்க்குறவங்க சொல்கிறத நம்புகிறாங்க, மூவி ஸ்டார்ஸ் சொல்கிறத நம்புகிறாங்க, தட் இஸ் ஹவ் தே க்ரோ. ஒரு சர்டன் ஸ்டேஜில் நம்ம நிறைய கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கும். We need to unlearn. That's what something we say. Too much of knowledge is dangerous. இந்தியாவோட மேஜர் பிரச்சனையே வந்து அதுதான் நினைக்கிறேன். நிறைய படிச்சுட்டோம், நம்ம அதனால நிறைய கேள்வி மட்டுமே கேட்டுருக்கோம், யாரும் செய்ய மாட்டேங்கிறோம். பட் when it comes to kids வந்து they think they grasp much faster. அவங்க அதை பண்ணி பார்க்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. வேண்டான்னு சொன்னா ஏன் பண்ணக்கூடாதுன்னு ட்ரை பண்ணுவாங்க. இதை பண்ணுன்னு சொன்னா பண்ணி பார்ப்பாங்க. இங்கே தான் என்ன வருதுன்னா, ஒன் மோர் திங் I want to add up is mobile addiction. இந்த மொபைல் அடிக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஜஸ்ட் நோ ஐ மீன் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது கிட்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மொபைலை கொடுத்துருவாங்க. நீ கேம் விளாண்டுட்டு நாங்கள் டிஸ்டர்ப் இல்லாமல். பட் வாட் ஹேப்பன்ஸ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் தட் பிகம்ஸ் அன் அடிக்ஷன். அந்த அடிக்ஷன்லேருந்து அவங்களே என்ன கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஐ டோன்ட் நோ வை மை கிட் இஸ் கெட்டிங் அடிக்டட், ஓகே, அண்ட் கேன் வி ரிமூவ் இட். இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. ஸோ that's a different energy entered in the kid. Anything with addiction, I always keep saying, it's like a virus infected your computer. So it is something is there. அது நீங்கள் ரிமூவ் பண்ணாத வரைக்கும் you can't make a person. You cannot just tell them, okay, பார்க்காத பிடுங்கலாம். Some people do this, okay, மொபைலை பிடுங்கிடுவாங்க. It's not going to work out. என்னோட ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா, there are so many people who said, என்ன பண்ணிங்கன்னு தெரில, they are not watching mobile net now. Or some people come and say, uncle சொன்னாங்க 10 minutes watch பண்ண சொன்னாங்க. 10 minutes, after 10 minutes they say, okay, finish, my time is over, I have to focus on my studies. So இது என்னன்னா, again we go root deeper to your subconscious mind. Again which I want to add something more. Subconscious mind, நிறைய பேரோட கன்ஃபியூஷன் என்ன, there's a difference between conscious mind and subconscious mind.
ஓகே, இது தெரிஞ்சுக்கணும் பேசிக்காக. இப்போ கான்ஷியஸ் மைண்ட், யூ ஆர் சிட்டிங் அண்ட் டாக்கிங் டு மீ, யூ ஆர் இன் அ கான்ஷியஸ் ஸ்டேட், யூ ஆர் அலர்ட், யூ வில் நாட் அக்செப்ட் எவ்ரி திங் வாட் எவர் ஐ சே, யூ ஆர் ஃபில்டரிங் மீ. நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டே இருக்கீங்க. ஓகே, வாட் எவர் யூ அக்ரி யூ வில் சே எஸ், வாட் யூ டோன்ட் அக்ரி யூ வில் சே நோ, சம்திங் இஸ் டாக்கிங் நான்சென்ஸ், ஐ வில் நாட் அக்ரி டூயிங் இட். தட்ஸ் கான்ஷியஸ், யூ அந்த கான்ஷியஸ். சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படி கிடையாது. இட்ஸ் லைக் அ பேபி, யூ ஃபீட் எனி திங், யூ அக்செப்ட் இட். அண்ட் த பியூட்டி என்னன்னா, த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒர்க்ஸ் 24/7 ஈவன் வைல் ஸ்லீப்பிங். என்னோட ப்ரோக்ராமோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிராக்கிள் ஆப்பில் யூ கேன் பிளே த சப்ளிமினல் மெசேஜஸ் வைல் யூ ஆர் ஸ்லீப்பிங். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், தூங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் ப்ரோக்ராமிங் அ சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ யூ ஆர் சேவிங் அ டைம் ஆல்சோ. அண்ட் பாட்டம் லைன் வந்து யூ ஆர் சேவிங் அ டைம், ப்ளஸ் அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் பெனிஃபிட் அவுட் ஆஃப் த ப்ரோக்ராம். டீல் வித் கம் அப் வித் ஃபினான்ஷியல் கிரைசிஸ். 4 கோடி 5 கோடி 100 கோடி கடன் இருக்கும். லைக் யூ செட், யூ ஆல்ரெடி மென்ஷன்ட் எல்லாமே பிளட்ஜாக இருக்குது. அப்படிங்கிறத தாண்டி, பிளட்ஜை தாண்டி ஈ ஸ்டார்டட் லூசிங் இட். at a stage he started losing it. Some people have lost it already. I think when we are talking personally, you said there was a person who lost everything. Just before suicide, he was watching videos, and he said he stumbled upon your video and he gave you a call and something. So how do you do that? Do you think that எல்லா ஹோப்புமே லூஸ் பண்ண ஒரு ஆள், ஃபினான்ஷியலி லூஸ் பண்ண ஒரு ஆள்னால they can come back to life அப்படிங்க? 100%. I'm myself, I'm a sitting example. Okay, and I gone through all that, and that's where I founded something called energy. And the energy என்ற கான்செப்ட் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டோம்னா then you can achieve anything. So இந்த நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, this particular person called me. Okay, so I just said only one thing, because there is something beyond a human understanding. Okay, that's where I just say the relationship with God, the creator. ஸோ அவர் நான் சொன்ன ஒரே ஒரு எக்ஸாம்பிள், பிகாஸ் he said almost ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 crores பக்கம் லோனு, அண்ட் he is almost old, like almost 66 years, and he has got ஒரு சடன் ப்ரெஷர், பிகாஸ் 2 crore rupees கொடுத்த ஆடில் வந்து பார்த்தீங்கன்னா somebody who's been pressurizing him 2 lakh rupees கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. Then I said only one thing to him, just focus on the God in you and just say, I'm surrendering this to you and I just need this money and no worries. நான் ஏன் அந்த காட் ஃபேக்டர் கொண்டு வரேன்னாக்கா, விச் இஸ் அன்எக்ஸ்பிளைனபிள், யூ cannot அண்டர்ஸ்டாண்ட் திஸ், பட் ஒரே ஒரு ஹோப், அந்த ஹோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா he did it. And the beauty is, the next day he calls me and he said, 2 பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன கால் பண்ணாங்க. they called and they said, நான் 1 lakh கொடுக்குறேன். ஸோ each gave 1 lakh, which he never asked for. இவர் கேட்கவே இல்லை அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்டையும். ஸோ அந்த 2 லட்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா he immediately gave to 2 people. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, when people are going through some financial challenges, first and foremost they have fear, which I always keep saying, fear is the number 1 enemy for any person. In fact, கொரோனாவில் கூட நம்ம சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இறந்தது பயத்தினால தான், ஃபியர்னால தான். ஓகே, அண்ட் ஃபியர் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஃபியர் அண்ட் ஃபெய்த் ஆர் ஆப்போசிட் ஈச் அதர். ஃபியர் இருந்தால் ஃபெய்த் இருக்காது, ஃபெய்த் இருந்தால் ஃபியர் இருக்காது. ஆர் எல்ஸ் ஃபியர் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் ஃபெய்த். தட் இஸ் ஃபெய்த் ஆன் த ராங் டைரக்ஷன். எனக்கு இது நடந்துருமோ, போயிடுச்சுன்னா என்ன ஆயிடுச்சு, நாளைக்கு வந்து என்னோட பேங்க் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி சீஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆயிடுச்சு. ஸோ இது மோர் அண்ட் மோர் யூ கோ த்ரூ தட், யூ ஆர் ஆக்சுவலி ஆக்டிவேட்டிங் இட் அண்ட் யூ ஆர் கிரியேட்டிங் தட். ஸோ அது என்ன நடக்கக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்களோ அது நடந்துடும். நான் அடிக்கடி சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் திங்கிங் இஸ் கிளைம்பிங் அ மவுண்டன், மேலே மலை ஏறுறது. நெகட்டிவ் திங்கிங் இஸ் மலை இறங்குறது. ஸோ மலை ஏறுறது கஷ்டம். லைக் யூ வாண்ட் டு பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன், ஒரு மில்லியனர், ஒரு பில்லியனர் ஆனால் இட் டேக் லாட்ஸ் ஆஃப் எஃபர்ட்ஸ், லாட்ஸ் ஆஃப் டைம் டு பி தேர். பெரிய பணக்காரன் பிச்சைக்காரனாக இருந்தது ஒரே நாளில். 1 second 1 thought நெகட்டிவ், ஐயோ போயிடுச்சுன்னா, நான் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்கேன் காசு போயிடுச்சுன்னா. இன்ஃபேக்ட் ஐ ட்ரெயின் மெனி பீப்புள் இன் ஷேர் மார்க்கெட் ஆல்சோ, தோ ஐ டோன்ட் புட் மணி இன் ஷேர் மார்க்கெட். நிறைய பேர்கிட்ட வந்து சொன்ன ஒரு வார்த்தை வந்து, ஐ நெவர் லாஸ்ட் மணி ஆஃப்டர் அட்டெண்டிங் எ ப்ரோக்ராம், ஐ பின் ஆல்வேஸ் சீயிங் சக்ஸஸ். வெரி சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ டெஃபினெட்லாக ப்ரோக்ராம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஐ எம் ஏர்னிங் திஸ் மச் ஆஃப் மணி எவ்ரி சிங்கிள் டே. அண்ட் சம் பீப்புள் கம் டு மீ அண்ட் செட், நீங்கள் என்ன ப்ரோக்ராம் பண்ணீங்களோ தட்ஸ் வாட் ஐ எம் சீயிங் டுடே. ₹1 லாஸ் கிடையாது எனக்கு. அண்ட் சம் பேர் ஒரு இன்ஸ்டிங்க்ட் மாதிரி, திஸ் இஸ் இனஃப், இட்ஸ் இனஃப், ஓகே இன்றைக்கி நான் முடிஞ்சு போச்சு. அண்ட் ஐம் நாட் இன் டு தட் க்ரீடி பார்ட். நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் லூஸ் பண்ணுற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, தே பிகமிங் க்ரீடி. ஓகே, 1 hour நான் 20,000 சம்பாதிச்சிட்டேன். 1 hour 20,000 சம்பாதிச்சிட்டேன், ஐ காட் another 6 hours 7 hours. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, யூ கெட் இன் டு க்ரீடி பார்ட். த மோமெண்ட் யூ க்ரீடி, யூ லூசிங் யூர் மணி. ஓகே ஃபைன், இனஃப், ஐ மேட் மை மணி. ஸோ செட் யூர் டார்கெட். ஓகே எனக்கு இவ்வளோ வேணுமா, ஐ மேட் தட் மணி, என்ஜாய். ஏன்னா நிறைய பேரோட ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, they run behind money. They chase money.
money chases you. That's my program. I always keep saying, you should not chase money. Money should chase you. People should come behind you, not you running behind people. இது என்னன்னா, this is where we talk about attraction. Money வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் an energy. அதை அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சிக்கலன்னா, when you having fear நம்ம வந்து இட்ஸ் நெகட்டிவ். Money is positive. How can you attract? Coming to that, it is not just that person's fear. அவங்களோட பிரச்சனை மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிறவங்களோட பிரச்சனையும் கூட. அது அப்பா அம்மாவாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் இருக்கவங்களாக இருக்கலாம், இல்லை ஸ்பௌஸாக இருக்கலாம். ஸோ do you think relationship also affects 100%. See, that's what I say. No, நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். Yeah. நீங்க வந்து என்ன வேணா கண்டிப்பா I can understand. Yes. But someone comes and says, நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம இவ்வளோதான், நம்ம இதுக்கு மேலே ஆசைப்பட்டால் அது பேராசை. நம்ம இதுக்கு மேலே ராபர்ட் கியோசாகி சொல்லுவார், மை டேட் யூஸ் டு சே, become a government employee, become a professor, you have a consistent income. But he's still poor dad, and I went to my rich dad who didn't have limits. Yes. அப்படிங்கிறது. ஆனால் அந்த செட்டப்புக்கு ஓகே, அமெரிக்கன் செட்டப்புக்கு மேரேஜே ஒரு இதாக தான் இருக்குது. பட் நம்ம செட்டப்பில் இட் இஸ் டிஃப்ரெண்ட். அட் ஒன் பாயிண்ட் வந்து we are compelled to get married. அண்ட் அந்த பார்ட்னரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப நம்மளை வந்து எஃபெக்ட் பண்ணும். கண்டிப்பாக அவங்களுக்கு you cannot say wrong. அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும், இருக்கிறதும் போயிருமா அப்படிங்கிற பயம் இருக்கும். ஸோ how far will that be affected? Okay, good. And அதை வந்து can we reprogram that? 100%. See, actually what happens is, as I keep saying, never try to fight in the flesh. Never try to explain the persons whoever is there. அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, you are actually fighting in the flesh. நீங்கள் ஃப்ளெஷ்ல பேசிகிட்டு இருக்கீங்க. ஓகே, மாம்சத்தில் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள். அதை விட என்ன பண்ணால் மைண்டில் ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, மைண்டில் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு, ஓகே, this is what I am going to be, and this is what my partner is going to accept, or this is what my people around me are going to accept. நீங்கள் மைண்டில் ப்ரோக்ராம் பண்ண you will see a change. You will see a complete change. அதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. இட் லுக்ஸ் வெரி ஆட். ஏன்னா எப்படி சார் அது, ஏன்னா பிகாஸ் தட் இஸ் ஒன் ஆஃப் மை ஸ்பெஷலைசேஷன். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா, he took my session for he want to clear his bank exam. ஸோ பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு என்னோட ட்ராக் எடுத்தான். அப்புறம் he saw some changes. ஓகே, என்னோட ட்ராக் எடுத்ததுக்கப்புறமா மெமரி போரிங் ப்ராஜெக்ட், கான்சன்ட்ரேஷன் எல்லாமே சரியாயிடுச்சு. பட் ஸ்டில் ஏதோ ஒரு அவனுக்கு பிளாக் பண்ணுறோமோ அதை பர்சனாக சார், நான் பர்சனலாக ஐ வாண்ட் டு டேக் அ செஷன். சரி, he came for the session. ஸோ அந்த செஷன் ப்ராசஸில் வந்து I asked him anything else, because I always ask, it is not just one area I cover. I always try to see anything else is there apart from this. சார், எங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க சார், எப்போ பார்த்தாலுமே வீட்டில் நிம்மதியே கிடையாது. ஓகே, வில் டூ இட். ஓகே, தட் பார்ட் இஸ் ஓகே. சார், எங்கள் பெரியப்பா தண்ணி அடிக்கிறார் சார், எங்கள் பெரியப்பா தண்ணி அடிக்கிறாரு சார், ஐ எம் கன்சர்ன் அபவுட் தட் ஃபேமிலி ஆல்சோ. அவரும் தண்ணியிலேருந்து ஸ்டாப் பண்ணது, டன், வில் டூ இட். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு, ஏன்னா பேங்க் எக்ஸாம் போது இட்ஸ் நாட் ஹேப்பனிங் எவ்ரி மந்த். ஓகே, இட் ஹேப்பன்ஸ் இன் பீரியட். ஓகே, ஒரு 6 months அப்புறமா தான் வந்து பேங்க் எக்ஸாம் நடந்துச்சு. பட் இந்த 1 monthல within 1 month he called me and said, கால் பண்ணி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, சார், எங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, there is no clash between them, ரொம்ப ஒரு யூனிட்டி பார்க்குறேன் சார். இன்னொன்று என்னென்னா, எங்கள் பெரியப்பா தண்ணி அடிக்க ஸ்டாப் பண்ணிட்டார் சார். See, that's a pure thing. How do you do that? You have never met his parents. No. You have never met Periyappa. So that's through him. அவரு அது கன்சர்னாவும் ஃபர்ஸ்ட் கொண்டு வரல, அவர் பேங்க் எக்ஸாம் தான் வந்தார். Correct. How do you program this person for the betterment of the whole family? That's what I'm trying to say. If you can understand this, just understand how much more it can impact. ஓகே, அப்போ இவரோட பிகாஸ் எனக்கு தெரியாது, அவங்க பெரியப்பா யாரும் தெரியாது, அவங்க அப்பா அம்மா யாரும் தெரியாது. ஓகே, பட் த்ரூ ஹிம் ஐ வாஸ் ஏபிள் டு டச் ஹிஸ், அவங்க பெரியப்பாவும் டச் பண்ண முடிஞ்சு, அவங்க பேரண்ட்ஸும் டச் பண்ண முடிஞ்சு. இது வந்து ஏன் சொல்கிறேன்னா, ஐ ஒன் மோர் லைன் டெஸ்டிமனி ஆல்சோ, and it's very important for most of the ladies who are watching it. In fact, ஒரு லேடி எனக்கு கால் பண்ணாங்க லாங் டைம் பிஃபோர் 2013 somewhere, அவங்க மீட் பண்ணாங்க. அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, she had come all the way from Chennai to Bangalore. ஏன்னா ஹஸ்பண்ட் ஒரு 7 years ரிலேஷன்ஷிப் வந்து ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, ஐ டோன்ட் வாண்ட் இன் எனிமோர் மை லைஃப். அண்ட் அவர் வந்து குடிக்கார், பயங்கரமாக குடிப்பார், அடிச்சா ரத்தம் வரும், அந்த அளவுக்கு கொடுமை. ஓகே, ப்ளஸ் மதர்-இன்-லாவும் பயங்கர டார்ச்சர், லைக் அப்யூசிங் எல்லாம் பண்ணிட்டு. 2 பசங்க இருக்காங்க அவங்களுக்கு. ஸோ 2 பசங்களை விட்டுட்டு ஷி கேம் டு அவர் சிஸ்டர்ஸ் பிளேஸ். சேம் டாக்டர் கிருத்திகா சொல்லிட்டு இருந்தேன் டெஸ்டிமனி. அந்த டாக்டர் கிருத்திகாவோட ஆண்டி தான் அவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டாக்டர் கிருத்திகாட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணணும்னா, கிருத்திகா என்ன சொன்னால், இந்த சார் எப்படி பாருங்க, ஹீ வில் ஹெல்ப் யூ. ஸோ அவங்க வந்துட்டாங்க, என்ன வந்து மீட் பண்ணாங்க. அப்போ ஐ யூஸ் டு மீட் பீப்பிள், நவ டேஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன்லைன். அப்போ மீட் பண்ணும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி பிரச்சனை. சரி, ஃபைன். அவங்க கேட்டாங்க, சார், எங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் கால் பண்ணி பேசுவீங்களா? நோ. எங்கள் மாமியாரை கால் பண்ணி பேசுவீங்களா? நோ. சரி, என்ன சார் பண்ணுவீங்க? உங்கள் ப்ரோக்ராம் பண்ணு. சார், தண்ணி அடிக்கிறது எங்கள் ஹஸ்பண்டு, குடும்பப்படுத்த எங்கள் மாமியார். நான் ப்ரோக்ராம் எடுத்து, ஐ எம் த விக்டிம். நான் ப்ரோக்ராம் எடுத்து, ஜஸ்ட் லிசன் டு மீ, டோன்ட் ஆஸ்க் மீ ஹவு இட் வில் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள
கன்வின்ஸ் பண்ணி நான் ப்ரோக்ராம் பண்ணி ஒரு 10 நாளில் சொல்கிறாங்க, சார் நான் நிம்மதியாக தூங்குறேன் சார், அது மட்டும் நான் பார்க்குறேன் சார், நல்லா தூக்கம் வருது சார், உங்கள் ட்ராக் போட்டு கேட்கும்போது என்ன தெரியல, சீங் லாட் ஆஃப் சேஞ்ச். பட் நான் இங்கே ப்ரோக்ராம் ஐ மீன் பெங்களூர், ஹஸ்பண்ட் இருக்குது சென்னையில், ஒய்ஃப் இருக்குது எங்கள் மதர் இன் லா இருக்குது சென்னையில், ஹவு இட்ஸ் கோயிங் டு ஒர்க், சொன்னேன் யூ வில் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் அண்ட் வாட்ச் தான் சொன்னேன். 40th day she calls me. She's come there to work or she's come no அதான் ஹஸ்பண்ட் துரத்தி விட்டுட்டாரு, செத்து போன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்ல வந்தவங்க அவங்க. ஸோ இங்கேருந்து உட்காந்துட்டு இவங்க ட்ராக்ஸ் மட்டும் தான், ஆடியோ ட்ராக்ஸ் மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க, அவ்வளோதான். 40th day ஹஸ்பண்ட் இஸ் காலிங், வா அப்படின்னா அவருக்கு பயம், ஏன்னா அடிச்சா என்னை திருப்பி கேட்குறாங்க, சார் போட்டாமா ப்ளீஸ்மா உங்கள் ஹஸ்பண்டாக கூப்பிடுறாரு, என்கிட்ட பர்மிஷன் அதுக்கு இல்லை பயமாக இருக்குல்ல போங்க. அங்கே போய் பார்த்தா ஒரே சேஞ்ச், ஹஸ்பண்ட் தண்ணி அடிக்கிறது இல்லை, ஒரே லவ் அண்ட் அவங்க ஆக்டிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மதுரையில் பார்த்தா வேறு லவ். ஒரு 8 நாளைக்கு அப்புறம் நான் கால் பண்ணி சொல்கிறாங்க, சார் நான் நிஜமாக ஆக்டிங் நினச்சேன், பட் திஸ் லைஃப் இஸ் பின் கிவன் பை யூ. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். தண்ணி அடிக்கிறது ஹஸ்பண்டு, குடும்பப்படுத்துறது மாமியார், அண்ட் ப்ரோக்ராம் பண்ணது நான் பெங்களூரில், அண்ட் ஷீஸ் இன் பெங்களூர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அண்டர்ஸ்டுட் அண்ட் தட்ஸ் மை யூனிக்னஸ் ஆல்சோ. நான் நிறைய பேர் சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பிளேமிங் அதர்ஸ் அண்ட் இஃப் யூ ஆர் த விக்டிம், எஸ் வி கேன் ஸ்டில் ஒர்க் இட் அவுட், யூ கேன் ஸ்டில் ஒர்க் இட் அவுட். ஸோ எனி திங் த்ரூ யுவர் மைண்ட் யூ கேன் அச்சீவ் இட். இப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க மை லைஃப் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ, நீங்கள் கொடுத்தது அப்படின்னு. Do you acknowledge it that way as a human? Do you think you can give her back her life? And what do you say that See, because என்ன சொல்றேன்னா I mean I have nothing like இந்த ஸ்பெஷல் பவர் எதுவும் கிடையாது. Only thing is I made them to understand what exactly life is. And again என்னன்னா அந்த கான்ஸ்டன்ட் அந்த ஃபீடிங் மைண்டில் ஃபீடிங் வந்து பார்த்தீங்கன்னா my husband is a drunkard, my mother-in-law is a torturer, my husband will never love me. இதுதான் நார்மலாக போடுற மைண்ட் செட். But I reprogrammed it in such a manner, my husband loves me, my husband cares for me, my husband hates drinking, my mother-in-law loves me. In fact, one more line she added, எங்க அம்மாவையும் எங்க மதர்-இன்-லாவையும் கொண்டு வந்தீங்கன்னா it will be more my mother-in-law whom I love rather than my mother. இப்போ ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா it can, that's an impact which I give. Again வந்து பார்த்தீங்கன்னா it's not only a relationship, it could be in anything, even your finances also. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா you're going through something. Okay, for example, you're going through something, wife is not agreeing with you. What we try to do, we convince them, illa, then we have a clash. Instead of speaking to them, avangள்ட்ட பேசுறதோட when I can just program my mind for what exactly I wanted, things will change. In fact, one more testimony I'll add. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா just married for just 1 month. Within 1 month, the wife says, you're a mad guy, you're crazy, you're like a psycho. நீ போய் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி என்னன்னா பிஃபோர் மேரேஜ் he took the test, he had some issues. Who? That particular person. Okay. So அவர் வந்து இப்போ வைஃப் அந்த வார்த்தை சொன்ன உடனே he felt very bad and she left, விட்டுக்கு போயிட்டாங்க. and he calls me and says like இந்த மாதிரி பிரச்சனை. You won't believe, அந்த செஷன் எடுத்து 3rd day the wife came back and today they united. So ஒருத்தங்களோட மைண்ட் நம்ம இவ்வளோ தூரம் ஃபிட் பண்ணோம். ஸோ he didn't go and convince anybody, he didn't go to a psychiatrist or a psychologist or because they already gave a report that you have some issues ன்னு சொல்லிட்டு இங்கே வந்ததுக்கப்புறமா because I always believe that no. See, for example, எப்படி சொல்லணும்னா நார்மலாக வந்து when you're talking to, when you're normal, everything is normal. When somebody is triggering you, you automatically get anger. So you're not an angry person. Somebody triggered you. அந்த மொமெண்ட்னால you're getting angry. ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே உங்கள் பிபி, உங்கள் ஸ்ட்ரெஸ், உங்கள் டென்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா somebody is triggering you. அந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்னா be in the energy state. What happens is the society, in fact, I don't come across people who irritate me. I don't come across that kind of people at all. Okay? What you imagine is what you attract. Yeah, so that's what I have. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரும் தண்ணி அடிக்கிறது இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரும் தம் அடிக்கிறது இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருமே கெட்ட பழக்கம் இல்லை. ஏன்னா my energy brings only that kind of people. உங்களை வச்சு சைடிஸ் மட்டும் தான் தீர்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் கம்பெனிக்கு தண்ணி அடிக்க மாட்டீங்க. You will be in your consciousness, you will be finishing the side dish. அந்த தாட் ப்ராசஸ்ல ஐ திங்க் அவனை கூப்பிட்டா வேஸ்ட்டு, அவனை கூப்பிட்டா நம்ம மைண்ட் செட்டில் இருக்கு. அந்த மாதிரி ஆட்கள் கிடையவே கிடையாது. ஈவன் they won't have, they will not call me also because என்னோட எனர்ஜி, மை எனர்ஜி வெரி சிம்பிள். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை தான், ஐ டோன்ட் ஃபைட் வித் டார்க்னஸ். நான் இருட்டிட்ட சண்டை போடுற ஆள் கிடையாது, நான் வெளிச்சத்தை கொண்டு வர ஆள். ஸோ வென் ஐ பிரிங் லைட், டார்க்னஸ் இஸ் நோ மோர். சில பேர் சொல்லுவாங்க சார் இங்கே பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இதில் எப்படி சார் ஒன் திங் எவ்ரிபடி இஸ் டவுட். இவ்வளோ நாள் பிரச்சனையும் நீங்கள் இந்த 2 hours முடிச்சிட முடியுமா? 2 hours கூட தேவையில்லைங்க, எனக்கு 15 minutes தான் தேவை. ஐ ரிக்வயர் only 15 minutes to reprogram you. பட் அந்த 2 hours எதுக்குன்னா டு ஐடென்டிஃபை வாட் எக்ஸாக்ட்லி யூ கோயிங் த்ரூ. ப்ளஸ் ஐ நீட் டு எக்ஸ்பிளைன் டு யூ ஆல்சோ வாட் எக்ஸாக்ட்லி திஸ் இஸ். பிகாஸ் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடுங்க ஐ வில் டூ த ப்ரோக்ராம் பண்ணுறது கிடையாது. ஐ எக்ஸ்பிளைன் டு பீப்புள் ஸோ தட் தே அண்டர்ஸ்டாண்ட் வாட் எக்ஸாக்ட்லி இட் இஸ். பிகாஸ் இட்ஸ் நாட் சம்திங் கைண்ட் ஆஃப் மேஜிக்.
ஸோ இந்த ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூ பிலீவ் வாட் யூ ஆர் டூயிங். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வி பிரிங் தட் செஷன் ஆல்சோ. அதுதான் டு புட் இட் ரைட், ஐ வாஸ் ஆஸ்கிங், ஆர் யூ த ஒன் ஹூ இஸ் டூயிங் இட், ஆர் is it something that you're giving to the people that they are able to do it for themselves? They are able to do it for themselves. Only thing என்னன்னா இதில் ரெண்டு இருக்குன்னா, one is my energy. Like, no, I've been experiencing, because it's not the words. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, they just say the word, but the word which I speak is with energy, because I believe it. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தலைவலி போன்னு சொன்னாங்கன்னா நிறைய பேர் தலைவலி போன்னு சொல்லிட்டு சார் ஒர்க் அவுட் ஆகணும்னு சொன்னவங்களும் இருக்காங்க. பட் அதே இடத்துல நான் ஃபோன் எடுத்துகிட்டு தலைவலி வெளியே போ சார், போயிடுச்சு சார், என்ன சார் பண்ணீங்க, அதே வார்த்தை நான் சொன்னேன். த ஒன்லி திங் இஸ் த இன்டென்ஷன். ஓகே, த பிலீஃப் சிஸ்டம் ஆஃப் வாட் ஐ ஹாவ். ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் அ டவுட். போவதெல்லாம் கிடையாது, போயிடுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏஸ் ஜஸ்ட் ஃபீல் நோ அப்படின்னு. ஏன் சார், பட் தே ஹேவ் பீன் சேயிங் த சேம் திங். இல்லை சார் நீங்கள் சொன்னதை நான் சொல்லிட்டு இருந்தேன் சார். ஏன்னா தே ஆர் கோயிங் வித் அ டவுட். இது சொன்னால் போகுமா, இவர் சொல்லிட்டாரு. ஸோ இட்ஸ் நாட் சாண்டிங். அதே மாதிரி தான் நிறைய அஃபர்மேஷன்ஸ். வாட் பீப்புள் ட்ரை டு டூ இட், தே ஜஸ்ட் புட் சம் அஃபர்மேஷன். நிறைய பேர் சார் நான் அஃபர்மேஷன்ஸ் தான் போட்டு நானாக உங்களோட வீடியோலாம் பார்த்துட்டு நானாக சில அஃபர்மேஷன்ஸ் நானாக போட்டு நானாக கேட்டுட்ருக்கேன். ஆக்சுவலி இஸ் ஒரு பாஸ்டர் ஆக்சுவலாக, இன்ஃபேக்ட் பர்சன் ஹூஸ் இன்டு பைபிள் ரீடிங் அண்ட் ஆல். ஸோ அவர் சொல்கிறார், எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சார், நானாக இந்த அஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம். தட்ஸ் another mistake what people do. Okay, they try to find out on the YouTubeல போய் பார்த்துட்டு something நீங்கள் சொன்ன the power of subconscious mind இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு ஓகே நானாக ஒன்று கிரியேட் பண்ணி அண்ட் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். இட் டசன்ட் ஒர்க் ஃபார் ஹிம். ஸோ ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ரைட் வேர்ட்ஸ். ஓகே, ஆர் யூசிங் த ரைட் வேர்ட்ஸ் ஒன்று. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் இன்டென்ஷன், உங்களோட எனர்ஜி லெவல், யுவர் பிலீஃப் சிஸ்டம், எவ்ரி திங் மேட்டர்ஸ். ஸோ வென் ஐ சே கோ, இட் லீவ்ஸ். பட் அதர் பர்சன் போ தலைவலி போ. ஓகே, இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். வை? பிகாஸ் அந்த பிலீஃப் சிஸ்டம் கிடையாது. They have to trust you and themselves. Okay, this is the right person who is putting me through right situations. Yeah. And I am doing it for myself. I have the energy and power to do. One more thing which I have added is like, we are in a studio right now, and there are some cameramans are there behind it. I can also learn that camera. நானே ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா I cannot be that effective. But when they are professional, they are more effective. Okay, this is one of the saying by Robert Kiyosaki also. Robert Kiyosaki வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பைப் வந்து லீக் ஆகிட்டு இருந்துச்சு. அவர் என்ன பண்ணார், பைப் லீக் ஆகுது தானே என்னத்தை பண்ணுறான்னு சொல்லிட்டு அவரும் ஒரு நட் ஸ்பேனர் இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ஒரு பைப்பை வாங்கி எல்லாம் ஃபிட் பண்ணி திருப்பி பார்த்தா லீக்கு தான் ஆகிட்டு இருந்துச்சு. தென் he called a plumber. ஃபஸ்ட்டு கேட்டதுன்னா இது எங்கே வாங்கினீங்கன்னா ஏன் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினீங்க. அதுக்கப்புறம் இவர் இதுக்காகவே வந்து கட்டிங் பேர் அதெல்லாம் வாங்கியிருக்காரு, ஸ்பெஷல் டூல்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ இதெல்லாம் காஸ்ட் சம்திங் ஒரு மேபி ஒரு ஜஸ்ட் கீப் அட் 500 rupees. ஓகே, 500 rupees 1000 rupees பக்கம் செலவாயிடுச்சு அவருக்கு எல்லாம் வந்து கேட்டான பைப் சார் கொடுத்துட்டு சார் ஒரு 100 ரூபா கொடுங்க சார். அவன் கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டு போயிட்டான். ஏன்னா ஹீஸ் அன் எக்ஸ்பர்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீஸ் ட்ரைங் டு டூ. இதே தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, டூயிங் ரிசர்ச். பிகாஸ் மைண்டு தானே இது, பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அவர் சொன்ன மாதிரி நான் ஏன் அவர்கிட்ட ப்ரோக்ராம் எடுக்கணும், நான் ஏன் அந்த அஃபர்மேஷன்ஸ்லாம் வாங்கணும், நான் ஏன் இதெல்லாம் வாங்கணும், காசு கொடுத்து ஏன் வாங்கணும், லெட் மீ ட்ரை ஆன் மை ஓன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, நீங்கள் சாஃப்ட்வேரில் போட்டு ஏஐயில் போட்டு அது கொடுத்துருது. நீங்கள் வாட்ஸ் த ப்ராப்ளம் இஸ் டோன்ட் ப்ளே வித் இட். And in fact, I want to caution, just because I am coming to this, I want to caution people also. இது ஒரு பையன் எனக்கு கால் பண்ணி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆடியோ ட்ராக் நான் டவுன்லோட் பண்ணேன், சேம் அஃபர்மேஷன்ஸ் ட்ராக் டவுன்லோட் பண்ணேன். only once I heard. But after that, எனக்கு தூக்கம் போயிடுச்சு. That is, I couldn't sleep for rest of the days. நான் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது டாக்டர் வந்து எனக்கு மருந்து கொடுத்தாங்க, ஸ்லீப்பிங் டோஸ், just for 2 days. Normally they don't give for more than days. 2 days கொடுத்தாங்க. அந்த 2 days கூட I just slept only for 1 hour. I couldn't sleep after that. அப்போ என்னை கால் பண்ணி அழுகுறாரு அந்த பையன். ஜஸ்ட் ஹாலி 23 years. ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி, வாட் இஸ் தட் கியூரியாசிட்டி, அவ்வளோதான். தென் அதுக்கப்புறம் என்னோட ட்ராக் நான் அப்புறம் செஷன் எடுத்ததுக்கப்புறமா he started listening to the audio tracks. ஒரு 7-10 daysல வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால், சார் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் ஐ கேன் see some difference அப்படின்னா. then I said wait, because I don't know what depth you're gone. ஒரு 1 month அப்புறம் he calls me and says, today I am alive because of you. ஏன்னா இல்லைன்னா வந்து just imagine if a person is not sleeping, what will happen to a person? Then I asked a special request, can you just say this as a testimony? ஏன்னா I'm not trying to promote me. நான் வந்து மற்றவங்க ப்ரோக்ராம் சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. Just because there are some things available on the YouTube, I'm just warning people, particularly I'm warning people. YouTubeல வந்து பார்த்தீங்கன்னா wealth attraction, manifestation அப்படின்னு affirmations இருக்கும், ஃப்ரீ. What do you do? நம்ம எதுக்கு காசு கொடுத்து வாங்கணும்? Why don't I just download for free?
or sorry, not downloading, I listen for free. You don't know what is the music behind, you don't know what is there inside. எல்லாமே என்னோட ட்ராக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிரியேட்டட் பை மீ அண்ட் ஐ எம் ஸ்டாண்டிங் ஃபார் இட் அண்ட் தட்ஸ் வேர் ஐ கோ வித் டேக் இட், யூஸ் இட், 10 days no difference, ask for the money back. ஏன் சொல்ல வரேன்னா பிகாஸ் ஐம் கான்ஃபிடென்ட் இன் வாட் ஐம் டூயிங். பட் அந்த ஃப்ரீ ட்ராக்ன்றது யூ டோன்ட் நோ த source, you don't know the person who's created it, what intention has done it, because everything is energy. Energy is very very crucial. நிறைய பேர் அங்கே விக்டிம் ஆகிட்டு இருக்காங்க.